மன்னார் மாவட்டத்தின் தலைமன்னார் ஊர்மனை பகுதியினை அண்மித்துள்ள ராமர் பாலத்தின் மணல் திட்டுக்களை சுற்றுலா பயணிகள் பார்வையிடுவதற்கான அனுமதி வழங்குவது தொடர்பிலான கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனக சபாபதி கனகேஸ்வரன் தலைமையில் மாவட்ட செயலகத்தில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடலில் வடமாகாண சுற்றுலா பணியகத்தின் தலைவர், மன்னார் மாவட்ட வன ஜீவராசிகள் திணைக்கள உதவி பணிப்பாளர், பிரதேச செயலாளர், கடற்படையினர், போலீசார், மீனவ சங்கங்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். வருகிற மாதம் 15ஆம் தேதி அளவில் மன்னர் மணல் திட்டுக்களுக்கான உல்லாச பயணத்துறையை நோக்கியதான படகு போக்குவரத்தினை ஆரம்பிப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கமைவாக இன்றைய தினம் அது சம்பந்தமான பூர்வாங்க வேலைகளை ஆரம்பிப்பதற்கான குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே வனஜீவராசி திணைக்கள பணிப்பாளர் மற்றும் கடற்றொழில் நீர்வள திணைக்களம், பிரதேச செயலாளர் உள்ளிட்ட உத்தியோகத்தர்களை கொண்ட குழு எதிர்காலத்திலே அந்த பாதுகாப்பாக பயணிகளை ஏற்றி செல்லக்கூடிய வகையிலே வடிவமைக்கப்பட்ட படகு சம்பந்தமான தீர்மானங்கள் மற்றும் ஏனைய படகு போக்குவரத்துக்கு தேவையான ஏனைய விதிமுறைகள் தொடர்பான வழிகாட்டுதலை அவர்கள் தயாரிப்பார்கள். பாதுகாப்பு அமைச்சினால் இதற்குரிய அனுமதி, இந்த படகு போக்குவரத்துக்குரிய மணத்திட்டுக்கான படகு போக்குவரத்துக்குரிய அனுமதி ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்தது. அது நீண்ட காலம் அமுல்படுத்தப்படாமல் இருந்த நிலைமையிலேயே தற்பொழுது அனைத்து பங்குதாரர்களுடன் நடைபெற்ற இந்த கூட்டத்திலே வருகிற மாதம் 15ஆம் தேதி அதை ஆரம்பிப்பதற்கு அனைத்து தரப்பினரும் உடன்பாடு காணப்பட்டு அதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. එතනදී සාකච්ඡා වුණා ඉදිරියේදී අපි ராமர் பாலம் தேசிய பூங்கா பகுதியினை சுற்றுலா தலமாக மாற்றுவது தொடர்பில் இன்று கலந்துரையாடப்பட்டது. அதற்கான திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளன. எனினும் அதனை சுற்றுலா தலமாக மாற்றுவதில் உள்ள இடர்பாடுகள் தொடர்பிலும் கலந்துரையாடினோம். இந்த திட்டத்தினை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வது தொடர்பில் கலந்துரையாடினோம். ராமர் பாலம் தேசிய பூங்காவின் எந்த பகுதியை மக்கள் பார்வையிடுவது என்பது தொடர்பில் தீர்மானம் மேற்கொள்ளப்படும். திட்டங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. සැලසුම් කිරීමේ කටයුතු පමණක් මෙතනින් සාකච්ඡා කිරීමක් තමයි අද සිද්ධ වුණේ.